Assalamualaikum, welcome to Simplicity 3. இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது சிக்கனும் கேப்சிகம் வச்சு ஸ்டஃபிங் பண்ணி ஒரு பன், சிக்கன் பன். இந்த சிக்கன் பன் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு நம்ம பன் செஞ்சிடலாம், அதுக்கு பிறகு நம்ம ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். இந்த பன் செய்கிறதுக்கு ஈஸ்ட் ரொம்ப முக்கியம். ட்ரை ஈஸ்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வார்ம் மில்கில் 2 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் போட்டு அதை அப்படியே ஆக்டிவேட் பண்ண வச்சுடுங்க. மைதா, முட்டை, பால், தண்ணி எல்லாமே நம்ம வீட்டில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கிறது. அதனால் அதை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு பன் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது ஒரு ஈஸ்ட் மட்டும்தான். ஈஸ்ட்டு சில வீட்டில் நம்ம எப்போதுமே வாங்கி ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ நம்ம ஈஸ்ட் எடுத்து வார்ம் மில்கில் போட்டு கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டு 2.5 கப்பு மைதாவில் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 2.5 கப்பு மாவுக்கு 1 முட்டை தேவைப்படும். மைதாவும் மில்க் பவுடரும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ண பிறகு 1 முட்டையை நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரே நேரத்தில் கொட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இதில் ஆக்டிவேட் ஆகிருக்க ஈஸ்ட் அந்த வார்ம் மில்காக இருக்கும், அதை கொஞ்சமாக அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் இதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆலிவ் ஆயில் இதில் ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஆலிவ் ஆயில் உங்களுக்கு ஆப்ஷனல். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் இல்லை, எனக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா நோ ப்ராப்ளம், சன்ஃப்ளவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன் டோ செய்கிறதுக்கு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஓரளவுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி அது மேலே ஒரு டவல் போட்டு, ஈரமான டவலாக இருக்கணும், டவல் போட்டு மூடி வச்சுடுங்க. உங்கள் கிச்சன்லேயே கொஞ்சம் வார்மான இடத்துல இதை அப்படியே வச்சுடுங்க. இந்த டோ அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இது அப்படியே டபுள் சைஸாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணலாம். இந்த ஸ்டஃபிங் செய்ய மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்கன், ஆனியன், கேப்சிகம் ரொம்ப முக்கியம். பேன் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனோடனே அதில் ஆயில் சேர்த்துடுங்க. சன்ஃப்ளவர் ஆயில், உங்ககிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் தான் இருக்குது அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுங்க. நான் ஆலிவ் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சிக்கனோட இந்த ஆலிவ் ஆயிலோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாகவே ஆலிவ் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். மற்ற ஆயிலை விட ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால் எல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆலிவ் ஆயில் நிறையா யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு ஆலிவ் ஆயிலோட ஸ்மெல் பிடிக்காது, அதனாலேயே அதை சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு சாட்டே ஆன பிறகு இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாய்த்தூள் அப்புறம் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போன பிறகு இந்த சிக்கன் பீஸஸை நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்கள். சிக்கன் பீஸ் உங்களுக்கு சிக்கன் கீமாவாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. நான் ரொம்ப குட்டி குட்டி பீஸாக இதில் நான் போட்டிருக்கேன். அதோட உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. சிக்கனை க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியோடு இருந்துச்சுன்னா அதில் போடும்போது ஒரு மாதிரி நசன்னு ஆகிடும். ஓரளவு வெங்காயம் அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆன பிறகு கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதில் மிக்ஸ் பண்ணிங்க. வேறு எந்த வகையான மசாலா ஐட்டமும் இதுக்கு தேவையில்லை. வெறும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி தான். இந்த சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதனால் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும்போது அதில் கொஞ்சம் தண்ணி இழுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டு மூடி வைக்கும்போது அதுலேருந்தே அந்த வாட்டர்லேயே அது வெந்துடும். இந்த 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கூட அதில் தண்ணியே இல்லை, நல்லா ட்ரை மசாலாவாக அது வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகமை அதில் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். கேப்சிகம் ஆட் பண்ண பிறகு ரொம்ப போட்டு வேக வைக்கக்கூடாது, அப்புறம் அதோட க்ரன்ச்சினஸ் குறைஞ்சிடும். கேப்சிகம் ஆட் பண்ணி அது சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுடுங்க. ரொம்ப போட்டு வேக வைக்கணும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது.
இப்போ நம்மளுக்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ½ hour அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருந்ததுனால மாவும் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. கையில் ரொம்ப ஒட்டும், கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுங்கள். மாவை வந்து எப்போதுமே டக் பண்ணுற மாதிரி செய்யுங்க. பிச்சு பிச்சுலாம் செஞ்சிட்ருக்க வேணாம். கொஞ்சம் அப்படியே டக் பண்ணி வச்சிங்கன்னா தான் அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும் மாவு. ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது பின்னல் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சப்பாத்திக்கு செய்கிற மாதிரியே நம்ம திரட்டிட வேண்டியது தான். ஆனால் கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க. நீளமாக நம்ம அதில் திரட்டின பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை உள்ளே நல்லா வச்சுட்டு ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சீஸ் போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இதில் சீஸ் ஆட் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட என்ன சீஸ் அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட ஸ்லைஸ் சீஸ் தான் இருந்துச்சு, அதனால நான் அதை ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி அதில் நான் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட் நம்ம பின்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி முன்னாடி ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. இல்லாட்டி மாவு ஒரு மாதிரி நீளமாக வராமல் ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிளாக வரா மாதிரி வந்துடும். இப்படி மாற்றி மாற்றி செய்யும்போது கொஞ்சம் அப்படி அழுத்தி விடுங்க. நம்ம ஃபிஷ் ஷேப்பில் நம்ம பின்னிட்டே வரும்போது மேலேருந்து கொஞ்சம் அப்படியே குறுகலாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும். சைடில் ஸ்ட்ரிப் நம்ம கட் பண்ணதில் எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. இல்லாட்டி உள்ளார ரொம்ப மொத்தமாக இருக்கும். எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு முட்டையோட மஞ்சள் கருவு மட்டும் எடுத்து நல்லா பீட் பண்ணிடணும். பீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மேலே அப்ளை பண்ணிடணும். இதுக்கு வந்து எக் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா பன்னுலையுமே மேலே ஒரு செவந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் இல்லையா, இதே மாதிரி தான் செய்வாங்க. எக்கு அப்ளை பண்ணாமல் எந்த பன்னுமே வராது. சில பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்க பால் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நல்லா எக் வாஷ் பண்ணிவிட்டு மேலே வெள்ளை எள்ளு அதில் தூவி விடணும். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவனில் நம்ம பேக் பண்ணலாம். நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடணும். அவன் நல்லா சூடான பிறகு உள்ளார வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் வைங்க. ரொம்ப நேரம் வைக்க வேணாம். ரொம்ப நேரம் வச்சா பன் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் டைம் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு அவன்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 25 மினிட்ஸில் சூப்பராக நம்மளோட சிக்கன் பன் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் பன் பண்ணியாச்சு. இந்த சிக்கன் பன் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபிஷ் ஷேப்பில் தான் செய்யணும்னு இல்லை. நான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரோஸ் ஷேப்பில் செஞ்சு கொடுத்தேன். அவங்களுக்கு ஃபிஷ்ஷை விட ரோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்க பன் ஷேப்லேயே இருக்கும், உள்ளர ஃபில்லிங்ஸும் இருக்கும். அதனால் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. டின்னருக்கு இட்லி, சட்னி, தோசை, சப்பாத்தி இப்படின்னு நம்ம செஞ்சு வெறும் போர் அடிச்சு போன நேரங்களில் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நைட்டு டின்னருக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் முன்கூட்டியே சாப்பிட்டுட்டோன்னா நல்லா வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதனால் பசங்களுக்கு நைட் டின்னருக்கு இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.